ராமேஸ்வரத்திற்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி 8300 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் நேரலையில் வழங்க கேட்கலாம். சல்மான், விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வுக்காக இன்னும் சற்று நிமிடத்தில் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் மண்டபம் ஹெலிகாப்டர் இலங்கை தளத்துக்கு வருகை தருகிறார். பின்னர் அந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்த பின்பாக ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் இன்று ராமநவமி என்பதால் அங்கு சிறப்பு தரிசனம் செய்கிறார். பின்னர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ரயில்வே மற்றும் தேசிய நெடுஞ்சாலை திட்டமான 8300 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். அதற்காக அந்த ஆலயம் விடுதி பகுதியில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான அந்த திட்டத்திற்கான அடிக்கல் மற்றும் அந்த திட்டங்கள் தொடங்கி வைக்கும் அந்த நிகழ்வானது நடைபெற உள்ளது. இந்த திட்டத்தை 8300 கோடி ரூபாய் திட்டத்தை பொறுத்த மட்டிலும் அந்த தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை NH40 என்ற திட்டத்தின் கீழ் 28 கிலோமீட்டர் தொலைவிற்காக வாலாஜாபேட்டை முதல் ராணிப்பேட்டை பிரிவில் 4 வழிச்சாலைக்கான அடிக்கல் நாட்டுகிறார். அதே போன்று தேசிய நெடுஞ்சாலையான 332 என்ற திட்டத்தின் கீழ் 29 கிலோமீட்டர் நீளமுள்ள விழுப்புரம் புதுச்சேரி பிரிவின் 4 வழிச்சாலைக்காக அந்த ஏற்கனவே முடிவடைந்த திட்டத்தை அர்ப்பணிக்கிறார். அதனைத் தொடர்ந்தாக தேசிய நெடுஞ்சாலை 32 57 கிலோமீட்டர் நீளமுள்ள பூண்டியாங்குப்பம் சட்டநாத பிரிவு மற்றும் தேசிய நெடுஞ்சாலையான 48 கிலோமீட்டர் நீளமுள்ள சோழபுரம் தஞ்சாவூர் பிரிவு ஆகிய திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். இந்த நெடுஞ்சாலை திட்டம் மற்றும் ரயில்வே திட்டம் என்பது 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். அதற்காக அந்த ஆலயம் விடுதி பகுதியிலிருந்து தற்பொழுதிலிருந்து முழுவதுமாக காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்வதற்கான தனித்துவமான பிரத்யேகமான ஒரு வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழி முழுவதுமாக தான் தற்பொழுது நம்ம ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நுழைவாயில் வழியாக தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாகனம் இந்த நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு பகுதியாகும். அதனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் முழுவதுமாக வரும்பொழுது அவர்களை முழுவதும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்பாக அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான அந்த அனுமதி அடையாள அட்டை ஏற்கனவே வழங்கப்பட்டு அந்த அனுமதி அடையாள அட்டையின் அடிப்படையில் தான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று எலக்ட்ரானிக் உள்ளிட்ட உபகரணங்களுக்கு முழுவதுமாக அந்த அனுமதி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று செய்தியாளர்களுக்குமான நேரலை கருவிகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதுமாகவே காவல்துறையினரின் கட்டுப்பாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே மத்திய ரயில்வே துறை அமைச்சரும் அதே போன்று இணை அமைச்சரும் நேரடியாக இந்த பகுதிக்கு ஏற்கனவே சற்று நிமிடங்களுக்கு முன்பாக ஆய்வு மேற்கொண்டார். மண்டபம் பகுதியிலிருந்து பாம்பன் ரயில்வே பாலம் தொடங்கி முழுவதுமாக ராமேஸ்வரம் வரைக்குமாக ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 புறங்களும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு அங்காங்கே பொதுமக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வருகை தரவுள்ள நிலையில் அவர்களுக்கான உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்காக தயாராகி வருகிறார்கள். ஆங்காங்கே ஏராளமான மாணவர்களும் அதே போன்று பாஜக தொண்டர்களுமே உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்காக ஆங்காங்கே நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இருந்த பொழுதிலும் பொதுமக்களும் இதுபோன்று வரவேற்பு அளிக்கக்கூடிய வகையில் கூடுதல் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையிலாக அந்த 10 கிலோமீட்டர் தூரத்திற்குமே ஒவ்வொரு பகுதிகளிலுமே காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏதேனும் சந்தேகப்படியான நபர்களின் நடமாட்டம் இருந்தால் அவர்கள் குறித்தான விசாரணை நடத்தப்படுகிறது. அதே போன்று சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய வாகனங்கள் முழுமையாக பரிசோதனை செய்யப்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள வீடுகளின் முன்பாக மாடிகளில் இருந்தபடியாக கண்காணிப்பு பணிகளிலும் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலய விடுதி பகுதி சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் யாருக்கும் அந்த பகுதியில் அனுமதி இல்லாத நிலையில் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களை வெளியேற்றும் அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் தொண்டர்களுக்கு கூட அவர்களுக்கான அனுமதி கிடையாது. ஏனென்றால் இந்த பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டங்களை தொடங்கி வைத்த பின்பாக ஒரு 40 நிமிடத்திற்கு மேலாக அவர் சிறப்புரையாற்றுகிறார் என்பதன் காரணமாக அந்த பகுதியில் அதிக அளவிற்கான காவல்துறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் சில மணி நேரங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநவமியை முன்னிட்டு இந்த புதிய பாம்பன் பாலம் அதே போன்று 8300 கோடி மதிப்பிலான புதிய ரயில்வே மற்றும் சாலை பணி திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் தோரண வாயில்களும் அதே போன்று கொடி கம்பங்கள் அமைக்கப்பட்டு பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்கு தயாராகி வரக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது.
பிரதமரின் பயணம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சல்மான்.